அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, தக்வா ஒரு பெண்ணின் உண்மையான அலங்காரம். ஒரு பெண்ணோட அழகுன்னு சொன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது அவளோட ட்ரெஸ், அப்பியரன்ஸ், ஃபேஸ் பியூட்டி இதெல்லாம் தான். ஆனா, இஸ்லாம் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக் குடுக்குது. ஒரு பெண்ணோட உண்மையான அழகு, அவளோட வெளிய தெரியிற அழகுல மட்டும் இல்ல. அவளோட மனசுல இருக்கிற அல்லாஹ்வின் பயம், நல்ல குணம், ஒழுக்கம், அல்லாஹுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ற மனசு. இதுதான் தக்வா. தக்வானா என்ன? தக்வானா அல்லாஹ்வை எப்பவும் நினைச்சு அவனுக்கு பிடிச்சத செய்யறதும், பிடிக்காதத செய்யாம இருக்கிறதும் தான். யாரும் நம்ம பார்க்காத நேரத்திலயும் அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கான்னு நினைச்சு வாழ்றது தான் தக்வாவோட முக்கியமான அடையாளம். நம்ம அப்பியரன்ஸ வச்சு நம்ம வேல்யூவ டிசைட் பண்ண தேவையில்ல. ஒரு பெண்ணோட வேல்யூ அவளோட கலர், பாடி அப்பியரன்ஸ், ட்ரெஸ் இல்ல மத்தவங்க கொடுக்கிற காம்ப்ளிமெண்ட்ஸ்ல இல்ல. அல்லாஹ் கிட்ட அவளுக்கு இருக்கிற வேல்யூ அவளோட தக்வால தான் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா அல் ஹுஜராத்ல 49:13ல நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் உங்களில் மிகவும் கண்ணியமானவர் அதிக தக்வா உள்ளவரே அப்படின்னு. இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும், அல்லாஹ் கிட்ட உயர்ந்த நிலைய பெற வெளிய தெரியிற அழக விட நம்ம மனசோட தூய்மையும் தக்வாவும் தான் முக்கியம். ஒரு பெண்ணோட லைஃப்ல தக்வா எப்படி தெரியும்னா, தொழுகைய கரெக்டா பாத்துக்கிறதுல, பேரண்ட்ஸ்க்கு மரியாதை கொடுக்கறதுல, பொய், புறம் பேசுறது மாதிரி தப்பான விஷயங்களை தவிர்க்கிறதுல, மத்த பெண்கள அவங்கள அப்பியரன்ஸ வச்சு கிண்டல் பண்ணாம இருக்கிறதுல, சோஷியல் மீடியால என்ன பார்க்குறோம், என்ன ஷேர் பண்றோம்னு யோசிச்சு செய்யறதுல, தனியா இருக்கும்போது கூட அல்லாஹ்வ நினைக்கிறதுல, தப்பு பண்ணிட்டா அத ஜஸ்டிஃபை பண்ணாம அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுல, கஷ்டமான நேரம் வந்தாலும் அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறதுல, இதுல எல்லாம் ஒரு பெண்ணோட தக்வா வெளிவரும். இன்னைக்கு சோஷியல் மீடியால டிஃப்ரெண்டான பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ பார்க்குறோம். இப்படி இருந்தா தான் அழகு, இப்படி ட்ரெஸ் போட்டா தான் அழகுன்னு நெறைய விஷயங்கள் நம்ம மைண்ட் அஃபெக்ட் பண்ணுது. ஆனா, ஒரு முஸ்லிம் பொண்ணா நம்ம ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். என்ன பத்தி மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத விட, என்ன பத்தி அல்லாஹ் என்ன நினைக்கிறாங்கிறது தான் முக்கியம். நம்ம அழகு மத்தவங்க கிட்ட இருந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் வாங்குறதுக்காக மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம மனச அல்லாஹுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கிறது தான் நம்ம பெரிய கோலா இருக்கணும். ஒரு பெண்ணோட உண்மையான அலங்காரம் எக்ஸ்பென்சிவ் ட்ரெஸ்ஸோ, ஜுவல்லரியோ இல்ல விலை உயர்ந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸோ இல்ல. அவளோட தக்வா, ஹயா, நல்ல குணம், ஒழுக்கம், அல்லாஹோட இருக்கிற உறவு இதுதான் அவளோட உண்மையான அலங்காரம். அதனால நாம ஒவ்வொருத்தரும் நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். நான் மக்களுக்காக என்ன அழகாக்கிக்கிறேனா? இல்ல அல்லாஹ்வுக்காக என் மனச அழகாக்கிக்கிறேனான்னு. நம்ம வெளிய எப்படி இருந்தாலும் பரவால்ல. நம்ம மனசு தக்வாவால அழகா இருக்கட்டும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தக்வாவோட வாழ்ற நல்ல மனசையும், அழகான குணத்தையும் கொடுப்பானாக. ஆமீன். பெண்மையை தழுவுவோம், கண்ணியத்துடன் உயர்வோம்.